கலியுக இக்காலத்தில் வாழும் நமக்கு நிமிடத்திற்கு நிமிடம் பிரச்சனைதான். என்றைக்கு பிரச்சனை என்ற ஒன்று வந்ததோ அன்றே தீர்வும் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த கோவிலில் செய்யப்படும் நவ கலச அபிஷேகம் நவக்கிரகங்களின் தோஷங்களில் இருந்து விடுபட செய்கிறது. ராமரும் லக்ஷ்மணரும் தாடகையை வதம் செய்ததால் அவர்களுக்கு பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தது. அவர்களுக்காக விஸ்வாமித்ர மகரிஷி இங்கே யாகம் செய்தார். அவதார புருஷர்களே ஆனாலும் அவர்களும் நவக்கிரக தாக்குதலில் இருந்து தப்பிக்க முடியாது போலும். யாகம் செய்து முடித்ததும் விஸ்வாமித்ரர் வடநாடு சென்று விட்டார். அவர் தங்கிய இடம் இது என்பதால் இந்த இடம் விஸ்வாமித்ரர் பேரி என அழைக்கப்பட்டது. விஸ்வாமித்ரர் பிரதிஷ்டை செய்த சிலைகளை பற்றி கேள்விப்பட்ட பாண்டிய மன்னன் இங்கே கோவில் கட்டி தன்னுடைய மீன் சின்னத்தை இரட்டை மீன்களாக கோவிலின் உள் முகப்பில் பொறித்தான். இக்கோவிலும் இக்கிராமமும் யுகங்கள் பல கடந்திருக்கின்றன. பின்னர் எக்காலத்திலோ அவையெல்லாம் அழிந்து விட்டன. தில்லைவன தோப்பும் அழிந்து விட்டது. இப்போது 2 தில்லை மரங்களுடன் இலங்கையை நோக்கி பார்த்தபடி தில்லைவன காளி மட்டும் கடற்கரை பக்கம் காவல் இருக்கிறாள். இன்றும் இங்கு விஸ்வாமித்ர மகரிஷி சூட்சுமமாக தவம் செய்து வருகிறார் என்பது இப்பகுதி மக்களின் நம்பிக்கை. இங்கு நடைபெறும் முக்கியமான பரிகாரம் என்னவென்றால் நவக்கலச பூஜை. பழைய காலத்தில் ஒருவருக்கு தீட்சை கொடுப்பதற்கு முன் புனிதப்படுத்துவது என்ற சடங்கு நடைபெறும். சோதிட முறை பரிகாரங்களில் அருவிக்கரையிலோ இல்லை நதிக்கரையிலோ 9 விதமான கலசங்களில் 9 விதமான நறுமணப் பொருட்கள் வைத்து அந்தந்த கிரகங்களுக்கு உகந்த வண்ணங்களும் பூக்களும் அந்த கலசத்தில் இடப்பட்டு எல்லாவித மந்திரங்களும், முக்கியமாக அந்தந்த கிரகங்களுக்கு உரிய மந்திரங்களை சொல்லி அந்த கலச நீரை தலையில் ஊற்றுவார்கள். அதன் பின் நட்சத்திரங்களை கணக்கில் கொண்டு 27 குடம் தூய்மையான இடத்தில் இருந்து கொண்டு வரப்பட்ட நீர் ஊற்றி உடலையும் மனதையும் நவக்கிரகங்களின் பாதிப்பில் இருந்து சுத்தப்படுத்தி குரு சிஷ்ய தீட்சைகளை கொடுப்பார்கள். காலப்போக்கில் இன்று இவை மறைந்து விட்டன. ஆனால் அதே பரிகார முறைதான் இந்த கோவிலில் இன்றும் செய்யப்படுவது மிகவும் சிறப்பு. பல ஜோதிட வித்வான்கள் இங்கே வந்து பிரபலங்கள் சிலருக்கு இந்த நவக்கலச பூஜையை செய்து முடித்ததும் அதற்குண்டான பலன்களை அவர்கள் 8 நாட்களில் அனுபவித்ததும் இங்குள்ளவர்கள் கண்கூடாக கண்டிருக்கிறார்கள். ஆடி அமாவாசை மற்றும் தை அமாவாசையில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் இங்கிருக்கும் விஸ்வாமித்ர தீர்த்த கட்டத்தில் குளித்து அருகில் இருக்கும் தில்லைக்காளி கோவிலில் பொங்கல் வைத்து வழிபடுவர். அந்த வழிபாடு பலருக்கும் பல்வேறு பிரச்சனைகளில் இருந்து உடனடியாக நிவாரணம் கிடைத்து இருக்கிறது.